Excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. என்னப்பா உடைய காத்தாலே ஒரு சங்கீதமாக கிடக்குது, என்ன நடந்தது உங்களுக்கு? இல்லையப்பா, எங்கட பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சங்கீத டீச்சர் வந்திருக்கிறா இல்லையே புதுசா. அவள் வந்ததுலேருந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரே சங்கீத கிளாஸ் வார பிள்ளைகள் உண்டாப்பா. ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. இஞ்ச பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் சங்கீதம் படிக்குதுகளுண்டு. ஆனால் அவள் நல்லா தான் பாடுறா. நானும் வேறு சங்கீத டீச்சர் மேலே சங்கீத கச்சேரிகளுக்கு போய் கேட்டுருக்கிறேன். இவரோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸாக இருக்குது. என்ன தி நெக்ஸ்ட் டே, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் மியூசிக் அந்த மாதிரி என்ன உங்களோட குரல் ஒரு கண்ணீர் என்ற ஒரு குரல் என்ன. பைதவே நான் உங்களோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மியூசிக் இருக்குது போல இருக்கு. உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து தான் உங்களோட மியூசிக் வந்திருக்குது போல என்ன. ஓ, நீங்க சொல்றது சரிதான். எங்க அம்மா வந்து ஒரு மியூசிக் டீச்சர். அவர்கிட்ட இருந்துதான் எனக்கு அப்படியே மியூசிக் வந்தது. புறமேன் மியூசிக் அங்கே ஸ்ரீலங்காவில் தொடக்கத்தில் மியூசிக் ஸ்கூல் அதுக்கு போய் படித்தது. புறமேன் இந்தியாவுக்கு போய் அப்படியே மியூசிக் டிகிரி எல்லாம் எடுத்தது. இங்கே கேரளாவுக்கு வந்த புறைய அது ஃபேஷன் நான் பிடிச்சது. அப்போ அது இந்த ஃபேஷனை வந்து இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். வந்து இல்லை நீங்கள் படிக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னு சொன்னால் வேறு ஆக்களோட மியூசிக் ப்ரோக்ராம்களுக்கு போயிருக்கிறேன். உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு யூனிக்கான வாய்ஸ். என்ன தி நெக்ஸ்ட் டே, என்ன டீச்சர் இன்றைக்கு ஷாப்பிங்குக்கு வலிக்கிட்டீங்க ஒருடக்கு? ஓ, இப்போதான் கிளாஸ் முடிஞ்சதை தான் ஷாப்பிங் செய்துட்டு வருவோம். டீச்சர், நான் ஒரு சஜஷன் சொன்னால் குறைப்பீங்களோ நீங்கள்? நோ 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 நாட் அட் ஆல். நீங்கள் எஞ்சிருந்தாலும் சொல்லுங்க எனக்கு. இல்லை, நான் நினைக்கிறேன் நீங்கள் படிக்கல கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் குறைவாக கிடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பக்கத்து வீட்டிலேருந்து கேட்க. அப்போ நான் வந்து பார்த்தேன், இந்த கூகுளில் போய் ஒரு நல்ல மைக் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த மியூசிக்கில் சரியான விருப்பம் வேண்டபடியால் நான் உங்களுக்காக தான் இந்த மைக் வேண்டினான். ஒரு கிஃப்டாக வச்சுருங்கோ. நீங்கள் அடுத்த முறை பிள்ளைகளுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்க இந்த மைக்கை போட்டுருக்க சொல்லி கொடுத்து பாருங்கோ. சில வேளையில் வந்து அவைக்கு வடிவாக விழாங்க. ஏனென்று சொன்னால் இஞ்ச பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தானே. ஒவ்வொரு சொல்லையும் வந்து நாங்கள் வடிவாக சொல்லி கொடுக்க கொஞ்சம் சத்தமாக கேட்டு அவைக்கு விழாங்கும். அதுதான் எந்த கிஃப்டாக வச்சிருங்க நீங்கள். நோ 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 நோ, எவ்வளவு காசுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பே வருது. நோ 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 நோ, அது இந்த கிஃப்ட் நீங்களே வச்சிருங்க. ஓகே. தி நெக்ஸ்ட் டே, இஞ்சேப்பா பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற பதிலாக இப்போ இங்கே பிள்ளை இளங்கல பாடலாம் வந்து தட்டு போய்தலப்பா மியூசிக் கிளாஸ் என்ன செய்யறதப்பா? ஹலோ, அதை பக்கத்து வீட்டுக்கு வரையில் இந்த வீட்டில் மியூசிக் நடக்க போகுது. நீ பேசாமல் ஒரு பாய் எடுத்து பேசாமல் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த ஹோலில் இருத்தும். என்னப்பா சொல்லுறீங்களப்பா? எங்களோட வீட்டுக்கு யாரும் மியூசிக் டீச்சர் வேற போய் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாக்கு. ஒரு மியூசிக் டீச்சரும் இங்கே வர போகிறேன். நான் நேற்று பக்கத்து வீட்டு மியூசிக் டீச்சருக்கு ஒரு மைக் வேண்டி கொடுத்தேன். அவள் அங்கே படிக்க எந்த வீட்டு ஹோலில் வடிவாக கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ எல்லாம் செட் பண்ணியாச்சு, பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. என்ன பிள்ளைகளுக்கு டீச்சரை நேராக பார்க்கலாது. அவளோட ஃபேஸ்புக் பேஜில் போய் அவளோட படத்தை இந்த டிவி பிக் ஸ்க்ரீனில் போட போகிறேன். இப்போ எந்த வீட்டில் இருக்கிற இந்த 10 பிள்ளைகளும் டீச்சர்கிட்ட முகத்தை டிவியில் பார்த்துக்கொண்டு டீச்சர் படிக்கிற பாட்டை கேட்டு மியூசிக் பழக போதுகளப்பா. டீச்சர் 30 ரூபா எடுக்கிறேன்னு அறிஞ்சேன். நான் இந்த பிள்ளைகளோட பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன்னா, நீ 20 ரூபா அல்லது 25 ரூபா தந்தா காணுமெண்டு அவையும் மோமெண்ட்டுட்டினாம். பேசாமல் இருமப்பா. இனி இங்கே தான் மியூசிக் கிளாஸ் நடக்க போகுது. ஜப்பா நீங்களும் இந்த மியூசிக் டீச்சர்கிட்ட கேட்டு பாட்டு பழ இருப்பியல்லானே. எனக்கு ஒரு பாட்டு படிக்க மாட்டீங்களே நீங்க. இப்போ என்ன, நான் உமக்கு ஒரு பாட்டு படிக்கணும், அவ்வளோதான் தானே. சரி, படித்தா போச்சுதப்போ உமக்கு இல்லாத பாட்டு. இஞ்சி இடு பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே, மறக்குமோ மாம நெஞ்சம். அடிக்கிற அடியில் காரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள்